ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக நம்ம யூஸ் பண்ணலாம். அது மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நீட் எப்படியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மசாலாஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ளார், அதாவது அரிசி மாவு, ராகி மாவு, சோள மாவு, இந்த மாதிரி நீங்கள் மைதா மாவு, கடலை மாவு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பருப்பு வகைகள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மல்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 200 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 200 ருபீஸ் கூட இல்லை, 165 175 என்னமோன்னு நினைக்கிறேன். 190 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆன்லைனில் பே பண்ணனால ஒரு 20 ருபீஸ் வந்து எனக்கு லெஸ்ஸில் கிடச்சிது மீஷோவில். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியிலே இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. பட் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி செப்ரேட்டர் இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாரெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது மேபி கொஞ்சம் கீழே வந்து கரெக்டாக நம்ம இதை ஃபிட் பண்ணல அப்படின்னா, ராகி மாவு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளார் ஸ்டோர் பண்ணிங்க, மாவு வகைகள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மேலே வந்துட்டு இது நல்லா ஃபிட் ஆகிக்கும். அந்த கேப்போட நல்லா ஃபிட் ஆகிறனால உங்களுக்கு மேலே எந்த ஒரு மாவும் மிக்ஸ் ஆகாது. தனித்தனியாக தான் நாப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேப்புமே தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சைடும் நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஃப்ளாரெல்லாம் இது கொட்டும் போது உங்களுக்கு ஒன்றுமே வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது. ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது. இது வந்து நீங்கள் டபுள் சைடு மட்டும் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்டோரேஜ் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 செப்ரேட்டர் மட்டும் வச்சு அந்த சென்டரில் போடுறோம் இல்லையா பிளாஸ்டிக், அந்த 2 செப்ரேட்டர் மட்டும் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 3 செப்ரேட்டர்ஸாக வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 3 பொருள் போடுற மாதிரி வேணும்னா சென்டரில் இருக்கிறத வச்சுட்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கலாம். 4 வேணும்னா நீங்கள் 4 கம்பார்ட்மெண்ட்டாக செப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது வந்து அந்தளவுக்கு ஏர்டைட் கிடையாது. ஸோ வந்து பூச்சி, வண்டு இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு வந்துட்டு வேறு ஏதாவது அதே மாதிரி பருப்பு வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணிங்க, நட்ஸ் இந்த மாதிரி எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஏதாவது தால் வெரைட்டிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாது. அந்த கீழே வந்து ஒரு மைன்யூட்டான கேப் தான் இருக்கும் இந்த செப்ரேட்டர் போட்டதுக்கப்புறம். அதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஓப்பனிங் தான். ஒவ்வொரு செப்பரேட்டருக்குமே தனித்தனி ஓப்பனிங் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு மேலே எதுவுமே மிக்ஸ் ஆக சான்ஸ் கிடையாது. ஏன்னா மேலே வந்து ரொம்ப டைட்டாக அது வந்து அந்த செப்பரேட்டர் வந்து மேலே ரொம்ப கரெக்டாக பிடிச்சிக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஓகே டைட்டாக இருக்குது, பட் ஏர் டைட் கிடையாது. மூடிய கேப்பும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாலாம் க்ளோஸ் ஆகலை. நார்மலான இது தான். 200 ருபீஸ்க்கு ஓகே, ஒர்த்து தான். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. நட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, தால் வெரைட்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ஓகே. மற்றபடி ஃப்ளார்லாம் ஸ்டோர் பண்ண முடியுமா, பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3 அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஓகே. மற்றபடி இதில் வந்துட்டு நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் அவ்வளோ நாள் லைஃப் வருமானு எனக்கு தெரியல. ஓகேவாக தான் இருக்குது பிளாஸ்டிக்கு, பட் இது வந்து ஏர்டைட் இல்லாதனால நம்ம ரொம்ப நாள் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சா யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதில் வேறு வர திங்ஸ் எல்லாம் கூட நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஓகே, 3 ஸ்டார் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா போய் பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து இருக்கும். ரிவ்யூ, பேபி ரிலேட்டடான வீடியோஸ், நியூ மாம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருப்பேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த கண்டெய்னர் வந்து நான் என்னோடய பேபிக்கு நட் ஸ்டோர் பண்ணவும், தால் வெரைட்டி ஸ்டோர் பண்ணவும் தான் வாங்கியிருந்தேன். அரிசி, ரைஸ் வெரைட்டிஸ் நான் எல்லாம் ஸ்டோர் பண்ண தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களோட பேபிக்கு நீங்கள் இப்போ தான் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கண்டெய்னர் வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.